தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன? இது கேள்விப்பட்டிருக்கணுங்க. இந்த ஜாதகம் பார்க்குற இடத்துல மற்ற இடத்துல சொல்லுவாங்க. அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்றதை ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவர்களுக்கு பொதுவாகவே சந்தோஷமான சொகுசான வாழ்க்கை அமையுங்க. நீங்கள் செய்த புண்ணியம் இந்த யோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கெடுதல் பண்ணாத பரம்பரையாக இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு அமையும். உங்கள் குடும்பத்தில் யாரும் கெடுதல் பண்ணாமல் நல்லா இருந்தால் இந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு வேலை செய்யுங்க. 100க்கு 2-3 பேருக்கு தான் இந்த யோகமே இருக்குங்க. அதான் 100க்கு 2 அல்லது 3 பேருக்கு தான் இந்த யோகம் இருக்கும். இந்த யோகம் அமையங்களாமா. இதை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி 10ஆம் இடத்துலையும், 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி 9ஆம் இடத்துலையும், 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்குரியவன் ஜீவனஸ்தானத்திலையும், ஜீவனஸ்தானத்துக்குரியவன் பாகிஸ்தானத்திலையும் இருக்கணுங்களாமா. இந்த யோகம் அமைகிற இந்த யோகம் இவர்களுக்கு 3 தலைமுறைகளுக்கு மேல் நன்மையே செய்யுங்களாமா. இந்த தலைமுறை மட்டும் இல்லாமல் 3 தலைமுறைக்கு மேலே நல்லது பண்ணுங்களாமா. இந்த யோகம் உடையவர்கள் யாராவது எங்காவது இவர்களை வாழ்த்தினால் அந்த வாழ்த்து, இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் நம்மளை வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவர்களை யாருன்னே தெரியாதுங்க, அங்கே வாழ்த்தினா அதே யோகம் இங்கே இந்தியாவில் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த வாழ்த்து சேருங்களாமா. இந்த கெட்டது சாபம் அந்த மாதிரி தான் அது அவரவர்களே பாதிக்குமாமா. அது நமக்கு வராதுங்க. அதனால் அதுதான் அந்த ஒரு விசேஷம்தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஸோ அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள்லாம் உண்டுங்களாமா. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.